வணக்கம் நண்பர்களே. ஒரு சாயங்கால வேளையில் ரொம்ப பசியாக இருந்தது ஆஃபீஸ் விட்டு வந்தப்போ. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். வீட்டில் ரவை இருந்தது. ஸோ அதை வச்சு ஒரு அருமையான ரவை உப்புமா சிம்பிளாக அதிரடியாக பண்ணியாச்சு, சீக்கிரமாக பண்ணியாச்சு, இன்ஸ்டண்ட்டாக அப்படி சொல்லலாம். ஸோ அது கூட வச்சு நான் சேவு, பழம், தயிர் இது எல்லாமே வச்சு ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக ஒரு அருமையாக சாப்பிட்டேன். ரொம்ப பசியாக இருந்த நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது, நம்ம ஒரு 7-8 நிமிஷத்தில் நம்ம இந்த உப்புமா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு வானொலியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நார்மலாக நான் கடலெண்ணெய் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். நீங்கள் என்னென்னாலும் ஊற்றிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டு நம்ம எப்பவும் போல் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளவத்தல், வேர்க்கடலை, இது எல்லாமே, மிளகாய், இஞ்சி துண்டு துண்டாக சின்னது. ஸோ இது எல்லாம் போட்டோன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். வேறு எதுவுமே தேவையில்லை நமக்கு. வேறு எந்த மசாலா பொருட்கள் எதுவுமே தேவையில்லை. உப்பு சேர்க்க வேண்டியதான், காயம் சேர்க்க வேண்டியதான், வேறு எதுவுமே இல்லை. தண்ணி ஊற்றி நம்ம இப்போ இது கூடயே ரவையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ரவை நான் ஒரு அரை கிளாஸ் ரவை எடுத்தேன். எனக்கு மட்டும்ங்கிறதுனால அரை கிளாஸே அதிகம். ஸோ அரை கிளாஸ் ரவைக்கு 1.5 கிளாஸ் 2 கிளாஸ் தண்ணி விட்டோன்னா நல்லா கரெக்டாக நமக்கு பொல பொலன்னு அழகாக உப்புமா கிடச்சிரும். ஸோ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணேன். ஸோ சாயங்கால நேரத்தில் சாப்பிட்றதுக்கு, ஈவினிங் டைமில் நம்ம வெளியில் போயிட்டு வீட்டில் நம்ம பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதை செய்யணுமே அப்படிங்கிற ஒரு கஷ்டம். ஆனால் இது எல்லாமே நம்ம ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டிஷ் இது. நான் இப்போ அரை கிளாஸ் ரவை போட்டுட்டேன், ஒயிட் ரவை. ஸோ இந்த ரவை ரொம்ப நல்லாயிருக்கும். ரவையிலே நிறைய வெரைட்டி இருக்குது, எனக்கு தெரியாது. இது சின்ன ரவையாக இருக்குது. இது கொஞ்சம் பெரிய ரவையாக இருந்ததுன்னா அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு சின்ன ரவை கொஞ்சம் தான் கிடச்சிக்கிட்டு இருக்குது, இங்கே பெரிய ரவை இல்லை. ஸோ ரவை கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்ல உப்புமா நல்ல உதிரியாக இன்னும் நிறைய பெருசாக வரும். ஸோ நான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு எனக்காக கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதை நல்லா ஃப்ரை பண்ணணும், கொஞ்சம் பொன்னிறமாக வரணும். ரொம்ப தீய விட்டுறக்கூடாது, நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கை வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் ஒரு எல்லாமே ஒரு 7 to 8 மினிட்ஸில் முடிஞ்சிடும். நம்ம அவ்வளோ நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், ரொம்ப டைம் இல்லை. இதை கரெக்டாக பண்ணால் நம்ம 10 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடலாம். இப்போ நல்லா இது ரவை இதாகிடுச்சு. நம்ம இப்போ பக்கத்துலேயே கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இது நான் சொன்ன மாதிரி அரை கிளாஸ் ரவைக்கு நம்ம ஒரு 2 கிளாஸ் கிட்ட 2-2.5 கிளாஸ் தண்ணி விடலாம். ஆனால் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி விட்டுட்டேன். தண்ணி பாருங்கள், சும்மா அப்படியே விட்டுருந்தீங்கன்னா இப்போ இந்த டைமில் தீயை சிம்மில் வச்சுக்கணும். சிம்னா ரொம்ப குறைச்சிடணும். குறைச்சா தான் ஏன்னா இந்த உப்புமாவை தண்ணியும் ரொம்ப இழுக்கும், ரொம்ப அடியும் பிடிச்சிரும் அந்த டைமில். ஸோ அதனால் நம்ம தீயை ரொம்ப ரொம்ப கம்மியாக சிம்மில் வச்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ விட்டுற போகிறோம். ரொம்ப தண்ணி விடக்கூடாது, விட்டால் ரொம்ப பாயாசம் மாதிரி ஆயிரும். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம அந்த ரவை உப்புமா பதம் வர்றதுக்கு வர நம்ம அழகாக பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே உறிஞ்சிட்டு பாருங்கள், அது உறிஞ்சி நல்லா கொஞ்சம் கட்டியாகிக்கிட்டே இருக்குது, நல்லா திண்மமாக மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் அது ரெடி ஆயிரும். நம்ம அதை கொஞ்ச நேரம் மூடி வச்சிட்டோம்னாலும் அது ரெடி ஆயிரும். நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், ஆஃப் பண்ணிவிட்டு, தீயை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டாலே அது ஆல்மோஸ்ட் உப்புமா நல்லா பொலன்னு ரெடி ஆயிரும். ஸோ இந்த பொலப்பு எப்படி வருது அப்படின்னா நல்லா கரெக்டாக தண்ணி வச்சு நம்ம சரியான வேக்காடு கொடுக்கும்போது இந்த பொலங்கிற விஷயம் வரும். இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி சேர்ந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ நமக்கு ஒரு அருமையான உப்புமா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் இதை கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலான் இருக்கேன். மூடி வச்சிட்டேன்னா அது கொஞ்சம் அது செட் ஆயிரும், அந்த உப்புமா செட் ஆயிரும். ஸோ இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு அருமையாக க்ரன்ச்சியாக நான் பாருங்கள் அழகாக வந்திருக்குது உப்புமா. ஸோ நான் இதை ஒரு 2 மினிட்ஸ் மூடி வைக்கலான் இருக்கிறேன். ஸோ மூடி வச்சிட்டோன்னா அது இதாக இருக்கும். இதில் நிறைய பேர் தேங்காய் கூட போடுவாங்க, ஒரு சிலர் சீனி வச்சு சாப்பிடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான முறையில். நான் இன்னைக்கு வாழைப்பழம், அப்புறம் தயிர், கொஞ்சம் மிக்சர், சேவ், அதை வச்சு நான் சாப்பிட போகிறேன். கொஞ்சம் இதுக்கு காம்பினேஷனாக காஃபி அல்லது டீ நம்ம ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். காஃபி டீ ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷன். அதை நம்ம ஒரு வாய் வச்சு சாப்பிட்டுட்டு ஒரு குடி குடித்தோன்னா அந்த உப்புமா நல்ல சொர்க்கத்தில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும்.
ஸோ இது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் நான் எனக்குள்ள விஷயத்த நான் உங்கள்கிட்ட அப்படியே கொட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே இதை வந்து செஞ்சு பார்க்கணும். இந்த டீ வந்து நான் வந்து டீ தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். நார்மலாக காஃபி வந்து நான் வந்து எடுத்துக்க மாட்டேன். ஸோ டீ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு இஞ்சி டீ வந்து ரெடி பண்ணிட்டேன். ஒரு அருமையான செங்கடலான ஒரு டீ வந்து ரெடி ஆயிடுச்சு, அருமையான டீ. ஸோ இந்த டீக்கு இந்த உப்புமாவுக்கு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து உப்புமா பண்ணி டீ கூட காஃபி கூட சாப்பிட பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதில் வந்து உப்புமா பிடிக்கும், உப்புமா நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து உப்புமா வந்து ரொம்ப சும்மா சாதாரணமாக சொல்லிடுவாங்க. உப்புமா கம்பெனிம்பாங்க, உப்புமாம்பாங்க, உப்புமாவா அப்படிம்பாங்க. ஆனால் அந்த உப்புமா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, யானே தெரில. இந்த உப்புமா மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உப்புமா மட்டும் கொடுத்தா நான் சாப்பிடுவேன். அதுவும் இந்த ரவை உப்புமா தான். கோதுமை ரவை வந்து எனக்கு டேஸ்ட்டு பிடிக்காது. இந்த உப்புமா ரவை வந்து எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். ஸோ இது கூட வந்து தயிர் வந்து நான் பெஸ்ட் காம்பினேஷனாக வச்சு சாப்பிடுவேன். தயிர் யாருக்கெல்லாம் பிடிக்கும், இந்த அது கொஞ்சம் மைல்டான ஒரு புளிப்பாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதுலேயே வந்து இந்த உப்புமாவிலே வந்து நிறைய பேர் வந்து எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டு அதை மாதிரி ஒரு நிம்பு, அதாவது வந்து லெமன் உப்புமா மாதிரி சாப்பிடுவாங்க. அது கூட நல்லா தான் இருக்கும். ஸோ யாருக்கு எப்படிலாம் காம்பினேஷனோ அப்படி பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து மிக்சர், அந்த சேவ்னு சொல்லுவாங்க, அதை போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் தயிர் வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து வாழைப்பழமும் கூட வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப அருமையாக இருந்தது. இது கூட டீயும் வந்து சாப்பிட்டேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ பெஸ்ட்டு காம்பினேஷன். ஈவினிங் வந்து ஒரு நல்ல சத்தான அருமையான ஒரு உப்புமா வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய வீடியோவுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா எங்களுக்கு என்கரேஜிங்களாக இருக்கும். மீண்டும் நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு அடுத்த அருமையான ஒரு டிஷ்ஷோட நான் உங்களை வந்து சந்திப்பேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து நான் விடைபெறுறேன். இந்த மாதிரியான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் போது தான் வந்து நான் வந்து தொடர்ச்சியான வீடியோக்களை போட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் சாப்பிட யாருக்கெல்லாம் பிடிக்கும், அதாவது வந்து இந்த மிக்சர் மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் எனக்கு வந்து இப்படி தான் பிடிக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ அருமையான உப்புமா வந்து தயார் பண்ணியிருக்கேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.